டியூட்ஸ் நீங்க எங்க வந்துரும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற சிபோக்கு கீழே லொகேட் இருக்கிற தி தாஞ்சூர் கேஃப் அப்படிங்கிற அந்த கடைக்கு தாங்க வந்திருக்கும். இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். அது மட்டும் இல்லாம சிபோவோட இன்னொரு பிரான்ச் தான். கடையோட ஆம்பியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம நீட் அண்ட் அட்ராக்டிவா நல்ல பிரீமியமா ஃபுல்லி லோடட் ஏசியோட பிளேஸ் ஆயிருந்துச்சு. இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜ்ஜிலே பேன் ஏஷியன் அண்ட் கான்டினென்டல் டிஷஸ்லாம் தராங்க. இதோட ஸ்பெஷலா வெஜ்ஜிலே பார்ட்டி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் ஃபுட் ரெடி பண்ணி தரனால பண்ணி தந்துட்டு இருக்காங்க. இதோட இவங்க வெஜ்ஜிலே எக்கச்சக்கமான ஐட்டம் வச்சிருந்தாங்க. நானும் அதுல இருந்து சில ஐட்டம் வாங்கியிருந்தேன். வாங்க இப்ப அதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம இங்க ஃபர்ஸ்டா என்ன வாங்கினோம்னு பாத்தீங்கன்னா மேன்சோ சூப். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் சூப். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஓகேவா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்ததா என்ன வாங்கினோம்னு பாத்தீங்கன்னா கீ ரோஸ். இது என் ஹைட்டுக்கு இருந்துச்சு. தோசை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. அதுவும் அந்த சாம்பார் பிளஸ் அந்த 3 வகையான சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது ஆஹா நல்லா அருமையா இருந்துச்சுங்க. என்னதான் இருந்தாலும் தோசை தோசை தாங்க. நம்ம அடுத்ததா சிங்கப்பூர் நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம். அது என்னடா சிங்கப்பூர் நூடுல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் எனக்கும் தெரியல. 3 ஃபிளேவர்ல இருந்துச்சு. ஆனா 3மே ஒரே டேஸ்ட்ல தான் இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுறதுக்கும் சரி பாக்குறதுக்கும் சரி வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நம்ம அடுத்ததா காஷ்மீர் நான் வாங்கியிருந்தோம். இது டுட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்வீட்டா பண்ணிருந்தாங்க. வெறும் வாயிலே நம்ம சாப்பிடலாம். ஆனா நம்ம தொட்டுக்கு ஹனி பெப்பர் பண்ணி வாங்கியிருந்தோம். இது டேஸ்ட் வைஸ் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. இதோட ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஆனா அது தோசையோட வச்சு சாப்பிட்டா இன்னுமே நல்லா இருந்திருக்குங்க. நம்ம அடுத்ததா டிராகன் பேபிகார்ன் வாங்கியிருந்தோம். இதோட டெக்கரேஷனுக்கே நான் ஃபேன் ஆயிட்டேன். கலைக்க மனசே வரல எனக்கு. ஆனாலும் எடுத்து சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட் வைஸ் வேற லெவல்ல ஒரு மஸ்ட் ட்ரையா இருந்துச்சு. நம்ம அடுத்ததா அமெரிக்கன் சாப்ஸி வாங்கியிருந்தோம். அந்த கிரன்ச்சியான நூடுல்ஸுக்கும் அதுக்கு மேல ஊத்துன அந்த சாஸுக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சுங்க. நம்ம கடைசியா பிளாக் கரண்ட் மில்க் ஷேக்கோட முடிச்சிருந்தோம். இதுவும் டேஸ்ட் வைஸ் பக்காவா இருந்துச்சு. ஓவராலா நீங்க வெஜ் ட்ரை பண்ணா அந்த ஹோட்டல்ல நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். டாடா.